அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் சேட் லைக் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க, சார் செகண்ட் ஸ்லைடிங் வந்து என்ன சார் இருக்கணும்? இப்போ வந்து மோஸ்ட்லி கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிட்டு இன்னும் அதுக்கடுத்த ஸ்டெப்ஸ்லாம் என்ன சார் இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டு எல்லாமே இந்த வீடியோவில் போடுவோம். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட்ஸாக இன்னும் நிறைய இருக்குது. கவுன்சிலிங் வந்து இப்போ முடிஞ்சிட்டா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குங்க. இப்போ என்னென்னலாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாருக்குமே முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டடி டெரிஃபிகேஷன் நடந்துச்சு. மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 ஆகிய தேதியில் வந்து ஸ்டடி டெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கிடச்சி. அடுத்து வேக்கன்சி வந்து ஒரு 898 வேக்கன்சி இருக்கிறதுனால செகண்ட் ரவுண்டு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கான சீட் அலாட்மெண்ட் வந்து மார்ச் 11 அதே மார்ச் 11 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேடிங்கான ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டுக்கான ஸ்டடி டெரிஃபிகேஷன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15 வந்து இது பண்ணாங்க. சீட் அலாட்மெண்ட் ஸ்டடி டெரிஃபிகேஷன் டேரெக்டாக கோயம்புத்தூருக்கு வாங்க அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷனலுக்கு மார்ச் 21 நீங்கள் வந்து ஸ்டடி டெரிஃபிகேஷன் வாங்க செகண்ட் ரவுண்டு கூப்பிட்டுருந்தாங்க. அது முந்தானத்து மெயில் வந்து வந்துருந்துச்சு. நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த செகண்ட் ஸ்லைடிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் ஸ்லைடிங் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஸ்லைடிங்க்கு வில்லிங் அப்படின்னு கொடுத்தவங்களுக்கு நாளைக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து வரும் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்டு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த தேர்ட் ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட் நாளைக்கு தான் வருது. கண்டிப்பாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்டில் எப்படியும் சீட் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து அலாட்டட் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்ரு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி டெரிஃபிகேஷன் வந்து மார்ச் 22 கூப்பிடுவாங்க. இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். 22, 23, 24 ஏதாவது ஒரு தேதியில் வந்து உங்களுக்கு ஸ்டடி டெரிஃபிகேஷன் வைப்போம் அப்படிங்கிற அஃபிஷியலாக டீன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து நடக்கு. அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 26 வந்து தேர்ட் ஸ்லைடிங்கான இது வந்து முடியுது. மார்ச் 26 தேர்ட் ஸ்லைடிங் வந்து நடக்குது. இதுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு எல்லாருக்குமே வந்து எலிஜிபிள் தான். வேக்கன்சி வந்து இது இருக்கிற பட்சத்தில் இந்த மேலே வந்து போக வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சி இன்னுமா சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டானுவாஸு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிலாம் போயிருக்காங்க தெரியுமா? அதனால் வேக்கன்சி இருக்குது, அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். பிஎன்ஒய்ஸ் கூட போயிருக்காங்க. பார்க்கலாம். வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.